கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இயேசு ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்கிற இந்த காணொலி மூலமாக இன்று உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக அவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்மை எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும், தாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்மை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அவர் எப்படி வெளிப்படுத்தினாராம்? தம்மை அறியாதவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, ஒருவேளை தங்கள் கண்கள் இருளடைந்த நிலைமையில பார்வையற்ற நிலைமையில இருக்கிறவர்கள் கூட தடவியாகிலும் கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்கதாக அவர் அப்படியானார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் எங்கேயோ சென்று நான் தேடினால்தான், இல்லை என்று சொன்னால் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் நடந்தால்தான் நான் இயேசுவை காண முடியும், என்னை படைத்த தேவனை நான் கண்டுகொள்ள முடியும் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமான தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தூரமானவர் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை எங்கே உட்கார்ந்து நாம் ஆராதிக்கிறோமோ, நாம் தொழுது கொள்ளுகிறோமோ, ஆலயத்தில் ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி, தூர இடங்களுக்கு சென்றாலும் எங்கு நாம் இருந்து நாம் அவரை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்திலே அவர் நம்மத்தியிலே ஒரு பிரசன்னமாகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்திலே தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், எனக்கு உதவி இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, நீங்கள் சொல்லலாம், நான் என்னை படைத்த தெய்வத்தை நான் கண்டுகொள்ள முடியுமா, எனக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவாரா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே நீங்கள் திறந்த மனதோடு என்னை படைத்தவரை நான் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசையோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிவீர்கள் என்று சொன்னால், தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நான் வேதத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கொர்நெலியு என்கிற ஒரு 100க்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் கொர்நெலியுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாருங்கள், அவர் ஒரு புறஜாதியான், யூதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவனும் அல்ல. ஆனால் அவன் தேவ பக்தி உள்ளவனாய், தான தர்மங்களை செய்தவனாய், நல்லவனாய், தன் குடும்பத்தார் அனைவரோடும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவ்வளவுதான். தன்னை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் யார் என்று அவனுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் இருக்கிறார், அவரை நான் கண்டுகொள்ள வேண்டும், அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்கு நான் ஜெபிக்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தான தர்மங்களும் அவனுடைய ஜெபங்களும் ஆண்டுடைய சந்நிதியிலே போய் எட்டினபடியினால் ஆண்டவர் அவனை சந்திக்கும்படியாய் தேவதூதனை அனுப்புகிறார். அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான், பேதுரு என்கிற ஒருவனை அழைப்பி
அவன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்றுத் தருவான் என்கிறார். அதே போல பேதுரு வந்து அங்க பிரசங்கம் செய்கிறார். கொர்நேலியும் அவனுடைய வீட்டார், அவனுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாரும் அங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தோட ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நாம் பழைய ஏற்பாட்டிலும் வாசித்து பார்க்கும் பொழுது நாகமான் என்கிற ஒரு மனிதன், சீரிய படை தளபதி, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் அங்கே சீரிய படை தளபதி, பாருங்கள், குஷ்ரோகையாய் இருக்கிறான். அவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்கார பெண்மணி, சிறு பிள்ளை சொல்லுகிறாள், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றால் அங்கே உள்ள எங்களுடைய தீர்க்கதரிசியை நோக்கி நீர் போவீர் என்று சொன்னால் உம்முடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி அந்த சிறுப்பன் அனுப்பி வைக்கிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், சிறுப்பனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். அங்கே அவர் எலிசா தீர்க்கதரிசியின் அண்டைக்கு அவர் போகும் பொழுது அங்கே அவர் விடுதலையை பெற்றுக் கொள்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிற ஒரு வார்த்தை, உண்மையாகவே இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். காரணம், தான் பெற்றுக்கொண்ட விடுதலையின் பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. பாருங்க, ஒரு பிரஜாதியார் அவனுக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியை, வாலிப தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீங்கள் திடீரென்று சொல்லி இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்தவராக இருக்கலாம், இல்லை என்று சொல் தெரியாதவராக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில தேடுவோர் என்னை கண்டடைவான் என்று சொல்லி. அதிகாலையில எழும்பி ஒவ்வொரு நாளும் முதலாவது நம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், ஜெபிப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். கொர்நேலியுவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்கள், நாகமானுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நம்மை அறியாத மக்களுக்கும் தான் ஒரு ஜீவன் உள்ள தேவன், தான் சிருஷ்டிகர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட திறந்த மனதோடு வாஞ்சியோடு இருப்பில் என்று சொன்னார், உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் பவுல் சொல்கிறார், நம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமான தேவன், அவர் தூரமானவர் அல்ல என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏதோ அவர் தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற ஒரு இம்மானுவேலரா இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.